அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் ராமர் டிவி வழியாக உங்களுக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் பட்டுக்கோட்டையிலிருந்து கரு முருகானந்தம் ஜோதிடர் பேசுறேன். இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஆதரவு கொடுக்கணும். இப்ப நான் பேச போறது வந்து பாத்தீங்கன்னா, படிப்பு சம்பந்தமாகவும் கடன் சம்பந்தமாகவும் பேச போறேன். அப்ப இந்த படிப்பு கடன்னா வந்து பாத்தீங்கன்னா, காலபுருஷ தத்துவத்திற்கு புதன் தான் கடனுக்குரியவர். படிப்புக்குரியவரும் புதன் பகவான் தான். ஆக புதன் வந்து நீசம் பெறக்கூடிய ராசி மீன ராசி, உச்சம் பெறக்கூடிய ராசி கன்னி ராசி. அப்ப புதன் நம்ம எந்த இடத்துல நிக்குது அப்படிங்கறதெல்லாம் பார்க்க போல. நமக்கு நட்சத்திரம் தான் மெயின். அவர் எந்த நட்சத்திரத்துல அமர்றாரோ அந்த நட்சத்திர பரிகாரத்தை நீங்க பண்ணினீங்கன்னா படிப்பு, கடன், இப்போ ஒன்றும் இல்லை. புதன் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட்டிங்கு, ஐடி பீரியடு, வக்கீலு, மேஜிஸ்ட்ரேட்டு, நடிப்பு, நகைச்சுவை எல்லாத்துக்கும் உரியவர். இது எல்லாமே பரிகாரமாக உங்களுக்கு இதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து புதன் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆவார். கெடுதலாக இருந்தால் டீஆக்டிவேட் ஆகி நல்லது செய்வார். அப்போ புதன் என்ற நட்சத்திரமும் பரிகாரம் என்ற தலைப்பை நம்ம எடுத்துக்குவோம். அப்போ புதன் வந்து உங்களுக்கு அஸ்வினி மகம் மூலத்தில் இருக்கார் சார். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை நாளில் புதன்கிழமை நாளில், செவ்வாய்க்கிழமை நாளில் யமகண்ட நேரத்தில் திருநங்கைகளுக்கு உங்களால் முடிந்த உதவி, அதாவது புடவை அல்லது புதன் சார்ந்த பச்சை கலர் புடவை அல்லது குழந்தைகளுக்கு ஸ்லேட் பென்சில், இதை நீங்கள் செவ்வாய்க்கிழமை யமகண்ட நேரத்தில் வாங்கி கொடுத்தீங்கன்னா இந்த பரிகாரம் உங்களுக்கு நல்லபடியாக செயல்படும். அதே போல் பரணி பூரம் பூராடத்தில் புதன் உட்கார்ந்துருக்கிறார் சார் அப்படின்னா கிழமையை மாற்றிக்க வேண்டியதும். வெள்ளிக்கிழமை நீங்கள் இந்த படிப்பு சார்ந்த ஏழை குழந்தைகளுக்கு படிப்புக்குள்ள அந்த ஸ்லேட் பென்சில் வாங்கி கொடுப்போம் சார். அவங்கள தேட முடியாது சொன்னால் திருநங்கைகளுக்கு பச்சை கலர் புடவை இதை வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பரிகாரம் வெற்றி பரிகாரமாக மாறும். உங்களுக்கு என்ன பிரச்சனை, கடன் பிரச்சனை இருக்கா, அல்லது படிப்பு சம்பந்தமான பிரச்சனையா, அல்லது ஆடிட்டிங் பிரச்சனையா, அடுத்து கோர்ட்டில் வந்து ரொம்ப கேஸ் வரமாட்டேங்குதா, அல்லது கணக்கு வழக்கில் பிரச்சனையா, அடுத்து ஐடி பீரியடில் பிரச்சனையா, அடுத்து மேஜிஸ்ட்ரேட் நான் மேலே போகணும் சார் அப்படின்னு அந்த பரீட்சை எழுதுறேன், மாற்றம் சார், அதுலேயும் பெரிய அளவுக்கு மாற்றம் இல்லை சார். இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா அப்புறம் அமர்ந்த நட்சத்திரத்தினுடைய நாட்களில் புதனுக்கு நீங்கள் உதவுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பரிகாரமாக அது மாறும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கிருத்திகை உத்திராடத்தில் புதன் உட்கார்ந்துருக்கிறார் சார் அப்படின்னா புத ஆதித்ய யோகம் செயல்படும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், ஞாயிற்றுக்கிழமை நாளில் திருநங்கைகளுக்கு உதவி அல்லது ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு உதவி, அது படிக்க இயலாமல் உள்ளவங்களுக்கு உதவி. இது ஒன்றும் இல்லை சார், எனக்கு திருநங்கைகளுக்கு ஒன்றையும் பார்க்குறாங்க சார், திருநங்கைகளுக்கு ஒரு பச்சை கலர் புடவை, இதை ஞாயிற்றுக்கிழமை நாளில் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு நல்லதொரு வாழ்க்கையை புதன் கொடுப்பார். அடுத்து ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் இருக்காரு, கண்டிப்பாக வந்து இட பிரச்சனையை கொடுப்பார். அதே மாதிரி தாய்க்கு பிரச்சனையை கொடுப்பாரு, தாய் மாமனுக்கு பிரச்சனையை கொடுப்பார். அஸ்தத்தில் உட்கார்ந்தாருன்னா
அண்ணனுக்கு பிரச்சனையை கொடுப்பாரு, அம்மாவுக்கு பிரச்சனையை கொடுப்பாரு. திருவோணத்துல உட்கார்ந்தாருன்னா மனைவிக்கு பிரச்சனையை கொடுப்பாரு, பெண்கள் சார்ந்த பிரச்சனையை கொடுப்பாரு. இப்போ இவங்களும் அதே மாதிரி வாங்கி கொடுத்தா போதும். என்ன வாங்கி கொடுக்கணும்? ஸ்லேட் பென்சில், படிக்கக்கூட இயலாமல் இருக்கக்கூடிய அந்த பாலர்வழி ஸ்கூல்களுக்கு கூட நீங்கள் வாங்கி கொடுக்கணும். திருநங்கைகளுக்கு புடவை, இதை திங்கட்கிழமை நாளில் வாங்கி கொடுக்கணும் அல்லது புதன்கிழமை நாள்லேயும் வாங்கி கொடுக்கணும். புரியுதுங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மிருகசீரிடம் சித்திரை அவிட்டத்தில் உட்கார்ந்து புதனுக்கு வேதகன் செவ்வாய். இப்போ மிருகசீரிடத்தில் உட்கார்ந்தார் சகோதரனுக்கு பிரச்சனையை கொடுப்பார், மூத்த சகோதரத்துக்கு பிரச்சனையை கொடுப்பார். சித்திரையில் உட்கார்ந்தார் மனைவிக்கு பிரச்சனையை கொடுப்பார், சகோதரனுக்கு பிரச்சனையை கொடுப்பார். அவிட்டத்தில் உட்கார்ந்தார்னா கண்டிப்பாக தாய்மாமனுக்கு பிரச்சனையை கொடுப்பார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சகோதரத்துவத்திற்கு பிரச்சனை கொடுப்பார். இப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதே தான், திருநங்கைகளை விடக்கூடாது. அதே மாதிரி தூய்மை பணியாளர்களுக்கும் நீங்கள் இதை வாங்கி கொடுக்கலாம். அவங்களுக்கு முடிஞ்ச ஒரு உணவு வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸு, பச்சை கலரில் ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கலாம். அவங்க யூனிஃபார்ம் போடுறாங்களோ அது பச்சை கலராக வச்சுருப்பாங்க, அதை கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளிவந்து அந்த பரிகாரம் உங்களுக்கு வெற்றி பரிகாரமாகி புதன் சார்ந்தது படிப்புலேருந்து, ஆடிட்டிங்லேருந்து, ஐடியிலேருந்து, படம் நடிகராக இருக்கிற வரைக்கும் இது வந்து உங்களுக்கு இந்த பரிகாரம் உங்களுக்கு இது வாழ்வியல் பரிகாரம். இந்த பரிகாரம் உங்களுக்கு சிறக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா திருவாதிரை சுவாதி சதயத்தில் இருக்காரு புதன். ஞாயிற்றுக்கிழமை நாளில் நீங்கள் திருநங்கைகளுக்கோ ஸ்கூல் பிள்ளைங்களுக்கோ இதை நீங்கள் வாங்கி கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து புதன் உங்களுக்கு அந்த கடனை மற்றும் படிப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நடிப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அல்லது திசை நடக்கும்போது இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுத்துருவார். அடுத்து புனர்பூசம் விசாகம் புரட்டாது, அவருக்கு பாதகாதிபதி நட்சத்திரத்தில் புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ பாதகத்தைத்தான் கொடுப்பார். புரியுதுங்களா? அப்போ புனர்பூசம்னா முன்னோர்கள் மூத்த சகோதரத்தை பாதிப்பார். விசாகம்னா தந்தை வழி மூதாதையர்களை பாதிப்பார், மூத்த சகோதரத்தை பாதிப்பார். புரட்டாதினா அதே மாதிரி தந்தையை பாதிப்பார், மூத்த சகோதரத்தை பாதிப்பார். இப்போ அவங்க என்ன பண்ணணும்? வியாழக்கிழமை நாளில் புதன்கிழமை நாள்லேயே நீங்கள் அந்த பொருளை வாங்கி கொடுக்கணும். என்ன பொருள்? ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஸ்லேட் பென்சிலு, அதே மாதிரி திருநங்கைகளுக்கு உதவி. இதெல்லாம் நீங்கள் அந்தந்த கிழமைகளில் அந்தந்த கிரகத்தினுடைய அந்த நட்சத்திரத்தினுடைய கிழமைகளில் செய்யும்பொழுது நல்லா இருக்கும். புதன்கிழமையிலையும் செய்யலாம், ஆனால் வியாழக்கிழமை செஞ்சீங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அடுத்து பூசம் அனுசம் உத்திரட்டாதி, அதில் புதன் உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு பிரச்சனையை கொடுப்பார். ஏன்னா பூசம்னா உங்களுக்கு சனியினுடைய நட்சத்திரம், கொஞ்சம் லேட்டாக தான் கொடுப்பார். நீங்கள் இந்த பரிகாரத்தை பண்ணும்பொழுது கிளியர் ஆகிடுவார். இப்போ என்ன, ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஸ்லேட் பென்சிலு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்களுக்கு உதவி. இதை சனிக்கிழமை நாளில் நீங்கள் தொடர்ந்து செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு புதனால நெகட்டிவாக இருக்கிறது பாசிட்டிவாகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் கேட்டை ரேவதி வர்க்கர் சுயசாரமே பெற்றிருக்காரு. புதன் வந்து சுயசாரம் பெற்றிருக்காரு. அப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தான், திருநங்கைகளுக்கு உதவி, தூய்மை பணியாளர்களுக்கு உதவி. இதை வந்து புதன்கிழமை நாளில் செய்யும் பொழுது உங்களுக்கு இவ்வளோ ஒரு நெகட்டிவ் போய் பாசிட்டிவ் கிடைக்கும். ஆகவே நட்சத்திரமே நம்மளை வாழ வைக்கிறது, நம்முடைய வாழ்க்கையை வசந்தத்துக்கு அழைத்து செல்கிறது என்று நான் பேசி நிரூபித்து வந்து கொண்டிருக்கிறேன். அந்த நட்சத்திரத்தை ஒன்றையும் தான் நான் எடுத்து பேசி வருகிறேன். நட்சத்திரமே நமக்கு நிரம்ப தருகிறது என்பதை சொல்லி இந்த புதனுடைய பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது இவ்வளவு காரணத்துவம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை சொல்லி நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.